இவரோட நான் மாணவின்னு ஒருத்தரும் அப்படி ஒரு அடி விலகி நின்று என்னை உயர்வா பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சது எதற்காக என்ன ஒரு வருஷம் காத்திருக்க வச்சாரு. இது சரியான பாத்திரம் தானா? இந்த பொக்கிஷங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளளவு இதுல இருக்குதா, இல்ல இது ஓட்டவாளியா, வாங்கின அத்தனையுமே இந்த ஓட்ட வழிய போயிருமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் சித்த புருஷரா சிந்திச்சிருக்கிறாரு. அப்பதான் எனக்கு பன்மடங்கு பெரிய ஒரு விஸ்வரூபமா என்னோட குரு தெரிஞ்சாரு. அது அவர் இறந்து போகும் வரையில், வாத்தியாரோட மறைவு வரைக்கும் நான் வேற எந்த சிந்தனைக்கு போகல. கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல், பயிற்சி பயிற்சி மட்டும். அதுவும் கூட எங்க வாழ்க்கையில இயற்கையா இயல்பா நிகழ்ந்தது. பெயர் புகழ விரும்பல, மேடைக்கு வரணும், ஆடிரணும், அடுத்தடுத்த மேடைக்கு போகணும், புகழுக்கு போகணும், பட்டங்கள் வரணும், குருவிட்ட வந்தாச்சு, குருவை அடைஞ்சாச்சு, குருவிட்ட கத்துட்டு இருக்கோம். ஒரு முறையும் அவர் சொல்வார் வகுப்பு நடக்கிறப்போ, ஏய் மாதிரி ஆடிட்டு இப்படி நிக்கிற, கொஞ்சம் ஓய்வெடுன்னுவாரு. எனக்கு இது இவ்வளோதான் கடுகு மாதிரி ஆடின மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே இன்னும் அதுக்குள்ள வகுப்பு முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா அவ்வளவு அந்த நெருப்பு இருந்திருக்குது. அது அவரோட 15 ஆண்டு கால குருகுலமா அவரோடைய இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த கற்றலோட அத்துணை நுணுக்கங்களும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் கொடுப்பினை. என்னை பொறுத்தளவுல என் குருவோட இருந்த காலங்கள்ங்கிறது, இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பொற்காலம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு இணையா வரவே முடியாது. நான் பொற்காலத்தை ஏற்கனவே அனுபவித்தவள், வாழ்ந்தவள், வாழ்ந்து கொண்டிருப்பவள். சூப்பர் ரொம்ப நீண்டு போயிருச்சு அந்த பதில். இல்லை, இது கரெக்ட். என்ன ஃபீல் பண்ணுறது கரெக்டாக